எங்க அத்தைக்கு சொசைட்டில எவ்வளவு நல்ல பேர் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்க. அட்லீஸ்ட் சம்மந்தப்பட்ட எங்க கிட்டயாவது இது உண்மையா பொய்யான்னு ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. ஐயோ, சார் வேற ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரே. சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க? என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? எங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் உங்க பத்திரிக்கை மேல கேஸ் போட்டிருப்பாங்க. யார் சார் அந்த மின்னல் மணி? அவர் எங்க சீனியர் ரிப்போர்ட்டர் சார். சார், இது வரைக்கும் எங்க பத்திரிக்கை மேல 432 கேஸ் இருக்கு. அதுல 132 கேஸ் மின்னல் மணி மேல மட்டும் தனியா போட்டிருக்காங்க. அந்த கேஸ் எதுலயும் அவரை குற்றவாளின்னு கோர்ட் தண்டிக்கவே இல்லை. ஏன்னா இப்படியான நியூஸ் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட பக்கவா எவிடன்ஸ் இருக்கும். அதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி விடுதலையா இருக்காரு. அவர் ஆதாரம் இல்லாம எந்த நியூஸும் போட மாட்டாரு. அப்படின்னா எங்களை பத்தி போட்ட நியூஸ்க்கு அவர்கிட்ட ஆதாரம் இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். ஆதாரம் இல்லாம உங்களை மாதிரி விஐபி மேல நியூஸ் போட்டா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அதெல்லாம் யோசிக்காமலா சார் பண்ணுவோம்? சரி சார், அந்த மின்னல் மணி இப்ப எங்க இருக்காரு? ஏன் அவரு போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு? எங்களுக்கும் அதான் சார் தெரியல. அவர் போன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. சார், மணி சார் கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க. அவர் போனும் ரீச் ஆக மாட்டேங்குது. அவரை எப்படியாச்சும் நாங்க பார்த்தே ஆகணும் சார். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சரிங்க மேடம், நான் வேணா மின்னல் மணி வீட்டு அட்ரஸ் தரேன், நீங்க போய் பாருங்க. சரி சார். ஹலோ, யாருங்க? சொல்லுங்க வெங்கடேஷ். அப்படியா? என்ன சொல்றீங்க வெங்கடேஷ்? எப்ப நடந்தது? நான் ஒரு ½ hourல வரேன். சாரிங்க, ஒரு பேட் நியூஸ். மின்னல் மணி சூசைட் பண்ணி இறந்துட்டாரு.